வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலாஞ்சி வழங்கி கௌரவிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ அமைச்சர் அவர்களும் மாகாண தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம அங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் வடமாகாணத்தில் அச்சுவேலி பிரதேசத்தில் நிற்கிறோம். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அச்சுவேலி மக்கள் என்று ஒரு நீண்ட நாள் கனவாக இருந்த ஆவரங்கால் தொண்டை மாநாறு வீதி இன்றைய தினம் 11/2/2026 நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ பிமல் ரத்நாயக் அவர்களால் நாடாவட்டி சம்பிரதாயபூர்வமாக வேலைகளை இன்றைய தினம் ஆரம்பிக்க போகிறார். ஆவரங்கால் தொண்டை மாநாறு பிரதான வீதிகள வேலைகளை ஆரம்பிப்பதற்கான சம்பிரதாயபூர்வ பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வை தான் உங்களுக்கு காணொலியாக வழங்க உள்ளேன். வேறு உங்கள் காணொலிக்குள் செல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலி மகளடி வைரவர் ஆலயத்தில் சமய வழிபாடுகள் ஆரம்பிக்க போயினோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் காலாஞ்சி வழங்கி கௌரவிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலி மகளடி வைரவர் ஆலயத்தில் சமய வழிபாடுகள் முடிந்து இப்போ வெளியில் வரையினோம். இப்போ நேரடியாக திரை நீக்கம் செய்யும் இடத்துக்கு போயினோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர் அவர்களால் சம்பிரதாயபூர்வமாக இந்த ஒரு வீதி அபிவிருத்திக்கான ஒரு பதாதை ஒன்று திறந்து வைக்கிறோம். இந்த அறிவித்தல் பலகையை தான் இன்றைய தினம் கௌரவ அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு ஆவரங்கால் தொண்டை மாநாறு வீதி மேம்படுத்தல் B33 6.5 கிலோமீட்டர் தூரம் மேம்படுத்த போயிடுமா. இதனால் மக்களுக்கு ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படுமாயின் அது குறித்து வருந்துகின்றோம். அதை குறைந்தபட்சமாக வைத்திருக்கலாம். எங்களால் இயன்ற அனைத்தையும் முயற்சிக்கின்றோம். மக்கள் வரி நிதியால் நிர்மாணிக்கப்படும் வீதியின் செலவு 670 பில்லியன் வித்தவுட் வரி இல்லாமல் 670 பில்லியனுக்கு மேலே செலவழிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இதை ஆரம்பிக்கிற தேதி 11/2/2026. இதை முடிக்கணும் 12ஆம் தேதி 5ஆம் மாதம் 2027ஆம் ஆண்டு இந்த அபிவிருத்தி பணியை முடிக்கிறதாக வாக்குறுதி அளித்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ அமைச்சர் அவர்களும் மாகாண ஆளுநர் மற்றும் மாவட்ட செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வருகை தந்து கொண்டிருக்கிறோம். வருகை தந்தாக்களை சம்பிரதாயபூர்வப்படி வரவேற்கிறோம். வெற்றில கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலாத்தி எடுத்து வரவேற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ மந்திரிக்கு கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாட பற்றி கௌரவிக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வருகிற எல்லாருக்கும் பொன்னாட பற்றி வரவேற்கிறோம். அமைச்சர் சகிதம் வருகிற அனைவரும் இப்போ நிகழ்வின் மேடைக்கு வருகிறது கொண்டிருக்கிறோம். வருகை வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும்
இனிய காலை வணக்கம். முதலில் இந்த நிகழ்வை நாங்கள் வரவேற்புரையுடன் ஆரம்பிப்போம். அந்த வகையிலே வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பணிப்பாளர் வடமாகாணம் திரு ஜோய்ஸ் குரூஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற மிகுந்த புன்னகையோடும் சந்தோஷத்தோடும் வருகை தந்திருக்கிற எங்கள் அன்புக்குரிய எல்லாரையும் நான் வரவேற்றுக் கொண்டு முதற்கண் எங்கள் கௌரவ அமைச்சர் விமல் ரத்நாயக்கா சார் அவர்களை நான் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவேஸ் அண்ட் ரோட் டெவலப்மெண்ட் முதற்கண் இந்த நேரத்திலே I would like to invite our honorable minister for his busy schedule. He has come for this valuable ceremony to celebrate this inauguration. So I would like to thank you, sir, and we welcome you வரவேற்கிறேன். அதோடு எங்கள் கௌரவ ஆளுநர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார். மிகுந்த வேலைப்பாடுக்கு மத்தியிலே அவரை வரவேற்றுக் கொண்டு GA கவர்மெண்ட் GA ஜெஃப்னாவையும் நான் இந்த நேரத்தில் நான் வரவேற்கின்றேன். அதோடு சேர்ந்து இங்கு வந்திருக்கின்ற பிரதேச சபை சேர்மன் அவரோடு சேர்ந்திருந்த அவருடைய அதிகாரிகள் வந்திருக்கிற மக்கள் எல்லாரையும் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வீதியானது பல வருடங்களாக செய்யப்பட வேண்டும் என்று எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட வீதி இன்றைய நாளிலே மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய நாளாக இன்றைய நாளில் இந்த வீதி இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீதியின் நீளமானது 6.03 மீட்டர் நீளமான இந்த பாதையானது மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையிலே இந்த வீதியானது புனரமைக்கப்பட இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய வெள்ளங்கள் காலங்கள் மழைகள் காலங்களில் இந்த வீதி மழை தண்ணிகளுக்குள்ளே போனதுனாலே அதாவது தண்ணிகளுக்குள்ளே மூழ்கி போனதால் நிறைய அசௌகரியங்களை எங்கள் மக்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இந்த வீதி கன காலத்துக்கு பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த வீதியானது வந்து புனரமைக்கப்பட இன்றைய நாள் ஆரம்பிக்கப்பட்டு 455 நாட்களிலே இந்த வீதி நிறைவுறுத்தப்படும். வட மாகாணத்திலே 10.8 பில்லியன் வேலை பெறுமதியான வேலைகள் செய்வதற்கு 2026ஆம் ஆண்டு நாங்கள் ஆயத்தமாகி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த 10.6 பில்லியனிலே நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் 4.2 பில்லியன் ஒதுக்கப்பட்டு அதற்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதே போல வீதி புனரமைப்பு அதாவது கிராமிய வீதிகளுக்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் ஆரம்பித்து மிக துரித கதியிலே செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் 3 மாதங்கள் கடந்து போவதற்கு முன்னர் செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் அவற்றின் அந்த கிராமிய வீதிகளை முடிப்பதற்கும் இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் எந்தெந்த வீதிகள் எடுக்கணும் என்று முயற்சி செய்திருக்கிறோமோ அவ்வளவு வீதிகளை முடிப்பதற்கு நாங்கள் எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வீதி அதாவது வடமாகாணத்திலே இவ்வளவு வீதிகள் அபிவிருத்திகள் தொடங்குவதற்கு எங்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் எடுக்கப்பட்ட அவருடைய முயற்சி இந்த முயற்சியை நான் இந்த நேரத்திலே நான் எங்கள் மக்கள் சார்பாக நான் நன்றியோடு நான் நினைவு கூறுகின்றேன். அவர் மிகுந்த சிரமப்பட்டு இவன் எங்கள் வடக்கில் இருக்கிற மக்களை விட அவர் மிகுந்த அக்கறையாக இந்த வேலை திட்டங்களை செய்யணும் என்று பிரயாசப்பட்டு இன்றைய நாளில் இந்த பங்கத்துக்கு வந்திருக்கிறது மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த 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 பாதையானது மிகுந்த அதாவது 670 மில்லியன் சொன்னால் வட்டி இல்லாமல் வற்றோடு சேர்ந்தா 800 மில்லியனுக்கு மேற்பட்ட செலவோடு இந்த மிக பாரிய அபிவிருத்தி திட்டமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த இந்த வீதி திட்டம் சரியான முறையிலும் மக்களுக்கு பிரயோசனமான முறையிலும் செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட கால ஆசை. அதனாலே இந்த வேலைகளை செய்ய தொடங்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பாக கரம் கொடுத்து இந்த வேலை திட்டத்தை
அந்த டைமுக்கு நேரத்துக்கு முடிப்பதற்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்வீர்கள் என்று நான் முழுமையாக நம்பி இருக்கின்றோம். அதே போல இந்த 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 வேலை திட்டங்கள் மிகுந்த வெளிப்படையாக செய்யப்படும். எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் இந்த வேலை திட்டங்கள் செய்யப்படும். இந்த வேலை திட்டங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்களையும் எல்லா தரவுகளையும் நீங்கள் எங்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபை யாழ்ப்பாணத்தில் வந்து நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இது மக்களுடைய வரிப்பணத்திலே செய்யப்படுற பாதையாக இருக்கிறதால நீங்கள் எல்லாரும் இந்த வேலையை முழுமையாக செய்து முடிப்பதற்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உண்மையாக இந்த நான் நினைவு கூறுகின்றேன். போன முறை ஸ்பெஷல் டிசிசி மீட்டிங்கில் எங்கள் இந்த அதிமேன்மிகு ஜனாதிபதி அவர்கள் இந்த வேலை திட்டம் உண்மையாக முடிக்க வேண்டும் என்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அறிவுறுத்தலை கொடுத்திருந்தார். அதுக்கேற்ற வகையிலே இந்த வேலைகள் திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுவதை ஏற்று நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களோடு சேர்ந்து இந்த வேலை திட்டங்கள் நிறைவாகவும் உங்களுக்கு பிரியமான வகையிலும் செய்து முடிக்க அந்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். இன்றைய நாள் ஒரு விசேடமான நாள், ஒரு நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறுகிறது. இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ விமல் ரட்நாயக் அவர்களே, மற்றும் இந்திய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராஜீவன் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ பானுராஜ் அவர்களே, மற்றும் இங்கு வர இருக்கின்ற அரசாங்க அதிபர் அவர்களே, எங்களுடைய மதிப்புக்குரிய மத உரிமையாளர் அவர்களே, பிரதேச சபை தவிசாளர் அவர்களே, வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பணிப்பாளர் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் அரசாங்க அதிபராக இருந்த காலத்திலே இந்த ரோட்டு நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீண்ட கால ஒரு ஆசை இருந்தது. கனகாலமாக நாங்கள் முயன்றோம், ஆனால் அது கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட நிறைவேறி இருக்கிறதை விட்டு நான் மிகவும் மாற்றி அடைகிறேன். இந்த ரோட்டு நிறைவேறி இருக்கிறது செய்வதற்கு உங்களுக்கு தெரியும். கடந்த அரசாங்கங்களிலே அவர்கள் தங்களுக்கு தேவையான வீதிகளை அல்லது பிரயோசனமான முறைகளைத்தான் தெரிவு செய்திருந்தார்கள். அந்த வகையில் இது ஒரு மக்களுடைய ஒரு மிக முக்கியமான வீதி. அந்த வகையிலே நாங்கள் கௌரவ அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூற கடப்பட்டிருக்கிறோம். அவர் இந்த அரசாங்கம் வருவதற்கு முதலும் எம்பியாக இருந்த பொழுது இங்கே வடமாகாணத்துக்கு இந்த யாழ்ப்பாணத்துக்கு கூட தன்னுடைய இந்த தனிமைப்படுத்தப்பட்ட வரவு செலவுத்திட்ட இருந்து யாழ்ப்பாணத்துக்கு முதலில் ஏற்கனவே அந்த நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார் டிசிபிக்கு. இந்த அரசாங்கம் வருவதற்கு முதல் அந்த வகையிலே அவர் இந்த வடமாகாணத்திலே ஒரு அக்கறையாக இருக்கிறார். பல வேலைகளை செய்ய வேணும் என்று சொல்லி நான் இந்த வடமாகாணத்துடைய ஆளுநராக வந்த பிறகு பல நிறைவேற்றப்படாத நாங்கள் நீண்ட நாள் கனவுகள் பல நிறைவேறி கொண்டிருக்கின்றன. அதை செய்ய வேண்டும் என்று எதை நினைத்தோமோ அந்த காலத்தில் அதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது இந்த அரசாங்கத்தின் ஒரு காலத்தில் தான். உங்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் தெரியும். அடிக்கடி ஜனாதிபதி குமார திசாநாயக்க அவர்களும் அடிக்கடி அதை தான் சொல்வார். என்ற வடக்கு கிழக்கு முக்கியமாக ஒரு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்றதிலே அவர் அக்கறையாக இருக்கிறார். அந்த வகையிலே எமது இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலும் பல வீதிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கின்றன. தொடங்கப்படாத வீதிகளும் விரைவிலே முடிவரும். அந்த வகையிலே இந்த அரசாங்கத்தினுடைய காலத்திலே தான் எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் இந்த போக்குவரத்து வீதிகள் மிக முக்கியமான வீதிகள் நிறைவு செய்யப்படும். அவை அந்த வகையிலே கௌரவ விமல் ரட்நாயக்க அவர்கள் ஒரு மிக மிக அக்கறையாக இருக்கிற இந்த வடக்கு பகுதியிலே பல அபிவிருத்தி திட்டங்களை செய்வோம் மன்றத்திலே அவர்களுக்கு தான் நகர அபிவிருத்தியும் வந்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இந்த அரசாங்கத்தினுடைய காலத்திலும் இது சாத்தியமாகும். அந்த வகையிலே கௌரவ விமல் ரட்நாயக்க அவர்கள் இந்த நிகழ்வுக்கு இதை ஆரம்பித்திருக்கிறார். இது கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நீளமான வீதி, ஏறக்குறைய 800 லட்சம், அதாவது 80 கோடியில் இது கோடி வரை இது செலவாக இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான வீதி. அந்த வகையில் நாங்கள் இதை பெருமைப்படுகிறோம். இது செய்வதற்கு அந்த வகையிலே நாங்கள் அவர் விமல் ரட்நாயக்க அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி. குருக்கரையா அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் விமானத்துறை அமைச்சர் கௌரவ விமல் ரட்நாயக் அவர்களே, நம்முடைய வடமாகாண ஆளுநர் கௌரவ விஜயநாயகம் அவர்களே,
யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் திரு பிரதீபன் அவர்களே, அதே போன்று உங்களுடைய கோப்பாய் பள்ளி கிழக்கு பிரதேச செயலர் தியாகுவன் அவர்களே, நம்முடைய தவிசாளர் யோஸ் அவர்களே, அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற ஆடியனுடைய பணிப்பாளர்கள், உத்தியோகஸ்தர்கள், பிரதேச உறுப்பினர்கள், பிரதேச வாழ் பொதுமக்களுக்கும் காலை வணக்கம். உண்மையிலேயே இன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி ஆக இருக்க வேண்டிய தினம் என்று சொன்னால், நீண்ட காலம் இந்த வீதியானது புனரமைக்கப்படாமல் இருந்தது, யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இந்த நாட்டிலே இந்த மக்களுக்கு என்ன தேவையா இருக்கின்றதோ அதை நோக்கி கிராமங்களை அபிவிருத்தி செய்து இந்த இலங்கையை ஒரு அழகான நாடாக மாற்ற வேண்டிய ஒரு பாரிய பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே துரிதமாக ஒரு வருட கால பகுதிக்குள்ளேயே அதிகமான வீதிகளை புனரமைத்து அந்த வீதியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த வீதிகளை உடனடியாக போட்டு வருகின்ற எங்களுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் விமல் ரட்நாயக்கா அவர்களுக்கு நாங்கள் பேசுவதன் சார்பிலே பணி அளப்பரியது. எனவே நாங்கள் வேகமாக இந்த எங்களுடைய ஆட்சி காலத்திலே சகல வீதிகளை முனைத்து அந்த வீதிகளை நாங்கள் புனரமைத்து நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். குறிப்பாக வலிகிழக்கு பிரதேசம் பாரிய அபிவிருத்தியை பெறும் என்று நான் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் தெளிவாக கொடுக்க விரும்புகின்றேன். இது மக்கள் அரசாங்கம், மக்களுக்காக வேலை செய்கிற அரசாங்கம், ஊழலற்ற அரசாங்கம். எனவே நாங்கள் ஊழல்கள் இல்லாமல், உங்களுக்கு தெரியும் இலங்கை நாடான நீண்ட காலத்துக்கு பிறகு ஊழல் நாடுகளில் இருந்து பல எண்ணிக்கையில முன்னேறி இப்பொழுது ஒரு நல்ல நாடாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் உங்களுடைய ஆதரவும் அன்பும் தான். எனவே வடக்கு மாகாணத்திலே செய்யப்படுகின்ற அதிகூடின பிரமுக ப்ராஜெக்ட் பட்டுவாங்கல் பாலம், அதுக்கு அடுத்ததாக பெருமளவான நிதியில் கிட்டத்தட்ட 800 மில்லியன் ரூபாய் செலவிலே செய்யப்படுகின்ற இந்த தொண்டமனாறு ஆவரங்கால் வீதி குறிப்பிட்ட 15 மாசத்துக்கு முன்னரே இந்த வீதி புனரமைக்கப்பட்டு சிறப்பாக முடிவுறுத்தப்படும். அதே போன்று குறிகட்டுவானுக்கான துறைமுகம், அந்த பாதைகள் எல்லாம் புனரமைக்கப்படும். எனவே நீங்கள் நம்பலாம், இந்த நாடு ஒரு அழகான நாடு, அழகான வாழ்க்கையை நோக்கி செல்கின்றது என்று கூறி மீண்டும் ஒரு முறை எங்களுடைய அமைச்சருக்கு நன்றி கூறி உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குருக்கத்துமாகனும் ஆண்டுகாரத்துமாகனும் மந்திரித்துமாகனும் இங்கு வருகை தந்திருக்கின்ற குருக்கள் மற்றும் ஆளுநர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் பிரதேச உறுப்பினர்கள் மற்றும் உங்களுடைய அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். திசாபத்துமா මාර්ග සම අධිකාරී අධ්‍යක්ෂකතුමා ඇතුළු සිළුම රජයේ නිලධාරීන්ට අවසරයි. அதே போல நம்முடைய அரசாங்க அதிபர் மற்றும் வீதி அதிகார சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். මේ ආසාර කරමින් සිටින මේ ප්‍රදේශයේ ආදරණීය අමල තාත්තලා සහෝදර සහෝදරියන් සුදනාගලෝ ඒ වගේම පොලිසිය සහ සියලු නිලධාරීන් සියලුම අවසරයි. அதுபோல இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற அம்மா தாய்மார்கள் மற்றும் தந்தைமார்கள் அனைவருக்கும், இந்த பிரதேச மக்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்த பாதை அமைக்கிறதுல ஒரு பயன் இருக்கா உங்களுக்கு? මම හිතන්නේ මේ පාර 2015 ரிலீஸ் டோட்டல் 2015 පාර 2015ஆம் ஆண்டு தானே இந்த வீதி வந்து ஹை செகண்டரி ஸ்கூல்ல இருந்து விடுவிக்கப்பட்டது. පාර විවෘත කළා කියන්නේ ඉතින් පස්සේ 10කට 12කට පස්සේ ඉතින් අපි සතුටු වෙනවා. මේක ඉතාමත්ම වැදගත් අත්‍යවශ්‍ය පාරක් කියන එක තමයි මට නිලධාරීන් මේ ප්‍රදේශයේ අපේ කාර්ය සභාව උරුපිනලා කිව්වේ. අපි සතුටු වෙනවා. මෙතන හොස්පිටල් එකට ඒ වගේම සෙල්ල සම්දි කෝවිල වගේ වැදගත් ස්ථානවලට යන්න මේ කිලෝමීටර් 6 දුරු කරන්න ලැබීම ගැන.
நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீதியானது செல்வச்சன்னதி கோவில் மற்றும் இங்குள்ள அச்சுவேலி பேஸ் ஹாஸ்பிட்டல் போன்றவற்றுக்கு செல்வதற்கான பிரதான மார்க்கமாக காணப்படுவதனை இட்டு நான் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். அதனை இங்குள்ள பிரதேச உறுப்பினர்களும் மற்றும் நில அதிகாரிகளும் குறிப்பிட்டிருந்தனர் எனக்கு இந்த பாதையினுடைய முக்கியத்துவத்தினை. தேசிய மக்கள் சக்தி ஆண்டுவர் ජනාධිපති අනුකුමාර දිසානායක සහෝදරයාගේ නායකත්වයෙන් පටන් ගන්නට පස්සේ අපි වැඩිපුරම සංවාදනය වෙනුවෙන් වැඩිපුරම මහන්සි වෙන පළාතක් වෙලා තිබෙන්නේ උතුරු පළාත. உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அன்பகுமார திசாநாயக்க தோழருடைய தலைமையின் கீழ் இந்த பல அபிவிருத்தி திட்டங்களை வடக்கினை முதன்மைப்படுத்தி செய்து கொண்டு செல்கிறார்கள் என்று. මොකද ඔබතුමාලා 30 අවුරුදු යුද්ධකින් වැඩකාපු මිනිස්සු අපි මේ ගම් වලට ගියාම පේනවා ලොකු ගෙවල් තියෙනවා ඒවා වහලා ගොඩක් අය ඉන්නේ රට පිටරට ගිහිල්ලා ඒ ඇත්තටම ගත්තොත් යුද්ධයේ විසින් ඔබතුමාලාට සංවාද දෙන්න නැති කරලා තිබෙනවා ඥාතිනුත් නැති කරලා තිබෙනවා ඒගොල්ලන්ගේ වැදගත් දැනුමත් මේ ප්‍රදේශෙ නැති කරලා තිබෙනවා. அதுபோல எங்களுக்கு தெரியும் 30 வருட கால யுத்தத்தில் இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் அனைவரும் மிகுந்த பீடனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். பலர் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள். நாங்கள் ஊர்களுக்கு சென்று பார்க்கும்பொழுது பல மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ඒ නිසා අපිට වගකීමක් තිබෙනවා ආණ්ඩුවක් විදියට ඒ යුද්ධයට අහු වෙලා හරි වෙන කුමන හරි දෙයක් නිසා සුළි කුණාටුවක් නිසා හරි යුද්ධය නිසා හරි තනි මිනිස්සු විදියට තමුන්නාසලට පාලනය කරන්න බැරි හේතු නිසා තමුන්නාසලාගේ දියුණුව ජීවිතයට බාධාලා තිබෙනවා නම් ඒක ගොඩනගන්න උදව් කරන එක තමයි දේශීය මක්කල් ශක්තිය ආණ්ඩුවේ ප්‍රධාන අරමුණ වෙලා තිබෙන්නේ. எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது இந்த பிரதேசத்துடைய மக்கள் யுத்தத்தினாலோ அல்லது வேறு வேறு அனர்த்தங்களினாலோ தனித்தனியாக உடைக்கப்பட்டு மிகுந்த கஷ்டத்தினை எதிர்கொண்டிருக்கிறவர்கள் என்றால் அவர்களை நாங்கள் மேற்கட்டி அவர்களை மேல் நோக்கி எழுப்புவதற்குரிய பொறுப்பினை நோக்கத்தினை எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது கொண்டிருக்கின்றது. ජනාධිපතිතුමා කියලා තියෙන විදිහටම අපි අපේ ආණ්ඩුවේ ආත්මය ලෙස අපි විශ්වාස කරන්නේ මිනිස්සු බලා ගන්න. எங்களுடைய ஜனாதிபதி தோழர் குறிப்பிட்டதற்கமைய அரசாங்கம் என்ற நோக்கத்தில் அரசாங்கம் என்ற கொள்கையில் எமது மக்களை நாங்கள் பார்த்துக் கொள்வது எமது பிரதானமான நோக்கமாக காணப்படுகிறது. எங்களுடைய நாட்டில் தேவையான அளவு அரசாங்கங்கள் இருந்திருக்கின்றது கடந்த காலங்களில். ஒவ்வொரு அரசாங்கங்களும் பல வீதிகளை அமைத்திருக்கிறார்கள். போக்கும் அமைத்திருக்கிறார்கள் தானே. නමුත් මිනිස්සු බලා ගන්න එක කෑමෙන් කියන එක අන්තිකටගත්තු ආණ්ඩුවක් මම හිතන්නේ නැති වෙලා තියෙනවා. ஆனால் மக்களை மிகவும் கேரிங் என்ற அவதானமூடாக மிகுந்த அர்ப்பணிப்பாக அரவணைக்கின்ற ஒரு அரசாங்கமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் காணப்படுகின்றது. දිත්තවලින් පස්සේ ජනාධිපතිතුමා කැබිනට් එකට ඉස්සෙල්ලාම කියනකොට ගියක් නැති වෙච්ච හැම කෙනෙක්ටම ලක්ෂ 50ක් දෙනවා කියලා අපි ඇත්තටම කැබිනට් අමතුරු විදියට ටිකක් පුදුම වුණා. இந்த தித்வா இயற்கை அனர்த்தத்திற்கு பிறகு கேபினட்டில் இடம்பெற்ற கூட்டத்தில் எமது ஜனாதிபதி அவர்கள் வீடுகள் இல்லாமல் போனவர்களுக்கு 5 மில்லியன் ஒதுக்கி தருவதாக அங்கு வாக்குறுதி அளித்திருந்ததை நினைத்து நாங்கள் மிகவும் ஆரம்பமாகின்றோம். இதற்கு முதல் கொடுக்கப்பட்டிருந்தது கூடிய அளவு 16 லட்சங்கள் மட்டும்தான். අනික මිලියන් 5 ගානේ කොපමණ ප්‍රමාණයකට දෙන්න වෙනවද කියන එකත් දැනුම අපිට හිතුණා අමතිවරයෙක් වශයෙන් අපේ රටේ තිබෙන ආර්ථික තත්ත්වයත් එක්ක අපිට ඒක කරන්න පුළුවන්ද කියලා. நாங்கள் நினைத்தோம் அந்த 5 மில்லியனை கொடுக்கும் பொழுது எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு அமைவாக இதனை எங்களால் செய்ய முடியுமா என்று. නමුත් ඒ අවස්ථාවේදී අන්න සහෝදරයා කියපු දේ තමයි අපිට තිබෙන්නේ මිනිස්සු බලා ගන්න එක ඒගොල්ලම අපේ රටේ කුංචි මිනිස්සුන්ව පොඩි මිනිස්සුන්ව අතහැරලා තමයි රට මෙච්චර කාලයක් පාලනය කරලා තියෙන්නේ. ඒ නිසා පොඩි මිනිස්සු බලා ගන්න ආණ්ඩුවක් හදලා තියෙන අවුරුදු 70 ගානකට පස්සේ ඒ නිසා අපි මේ දේවල් කරන්න ඕනේ. ஆனால் ஜனாதிபதி தோழர் அவர்கள் குறிப்பிட்டார் நம்முடைய நாட்டில் முதல் தடவையாக சிறிய மக்களை நோக்கிய நாம் அவதானத்தினை செலுத்தக்கூடியதாக ஒரு அரசாங்கத்தினை அமைத்துக் கொண்டுள்ளோம். அந்த வகையில் அந்த அரசாங்கத்தினூடாக இவ்வாறான ஒரு பெரிய தொகையினை நாம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். ඒ නිසා අපි උතුරු පළාතේ පාරවල් වලට අපේ අධ්‍යක්ෂ ක්‍රූස් මහත්මයා වගේ
රුපියල් කෝටි 1000කට වැඩි වෙන් කළ තියෙන 26 අවුරුද්දේ පාරවලට විතරයි. 2026ஆம் ஆண்டு வந்து நம்மளுடைய வீதி அதிகார சபை மாவட்ட பொறியியலாளர் குரூஸ் அவர்கள் சொன்னதற்கமைய 1 பில்லியன் 10 பில்லியன் கோடி 1000කට වැඩි. 1000 கோடிக்கு மேற்பட்ட தொகை வந்து இந்த வடக்கு பகுதிகளுக்கு நாம் ஒதுக்கி இருக்கின்றோம் வீதி அபிவிருத்திக்காக. ඒ වගේම යාපනයේ දිස්ත්‍රික්කයට තුමා කිව්ව විදිහටම අපි කෝටි 425කට ආසන්න මුදලක් වෙන් කළ තිබෙනවා පාරවලට මේ අවුරුද්දේ. அதே போல யாழ்ப்பாண டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 425 கோடி பெறுமதியான தொகையினையும் நாம் வீதி அபிவிருத்திக்காக ஒதுக்கி இருக்கின்றோம். මම හිතන්නේ මේ අවරංගල් තොන්නමනාර පාර තමයි මට හිතන විදිහට මුළු ලංකාවේම ග්‍රාමීය මාර්ගයක් වෙනුවෙන් වැඩියෙන්ම මුදල් යොදන හදන පාර නැතිනම් වැඩියෙන්ම මුදල් යොදලා හදන පාරවල් දෙක තුනෙන් එකක් තමයි මේ. நான் நினைக்கின்றேன் இலங்கையினுடைய கிராமிய வீதிகளை புனரமைப்பு செய்வதில் உள்ள திட்டங்களில் இந்த ஆவரங்கால் தொண்டமனாறு வீதிக்குத்தான் அதிக அளவிலான ஒரு தொகையினை நாம் ஒதுக்கி இருக்கின்றோம். அந்த வகையில் தான் இது ஒரு பிரதானமான ஒரு திட்டமாக காணப்படுகிறது. ඒ නිසා අපි මොන විදිහේ ආණ්ඩුවක් අපි කොහොමද හිතන්නේ කියන්නේ මම හිතන්නේ මේ හැම දෙයක් තුළින්ම ඔබතුමාලා තේරුම් ගන්න අපි මොන විදිහේ ආණ්ඩුවක්ද අපි මොන විදිහටද ජනතාව ගැන කල්පනා කරන්න කියන එක මේ හැම දෙයක් තුළින්ම තේරුම් ගන්න ඕනේ. அந்த வகையில் இவ்வாறான அனைத்து திட்டங்களுக்கு ஊடாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எவ்வகையான ஒரு அரசாங்கம் எவ்வாறு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி மிகுந்த அவதானிப்புடன் செயல்படுகின்றோம் என்பதனை நீங்கள் அனைவரும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ඒ නිසා අපි ඔබතුමාලාට මූලික කාරණා දෙක තුනක් ඉක්මනින් කියන්න කැමතියි. அந்த வகையில் சில விடயங்களை நான் முதலில் சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன். අපි මේ ජනාධිපතිවරණය මහමැතිවරණය මේ ජයග්‍රහණය කරද්දී අපේ රටේ ජනතාවට අපි දීපු පොරොන්දු තිබෙනවා. நாங்கள் இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் வெற்றி கொள்ளுகின்ற பொழுது நாம் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் சில உள்ளன. ඒ පොරොන්දු අපි පොදුමාලට දුන්නේ වගේම ඒවා අපි අපේ පපුවේ කොටාගෙන තියෙන පොරොන්දු. அந்த வாக்குறுதிகள் வந்து உங்களுக்கு நாம் கொடுப்பது போல நம்மளுடைய இதயங்களிலும் நாம் அவற்றை பதித்து வைத்துள்ளோம். අපි පොදුමාලට පොරොන්දු වුණා දේශපාලනඥයන් ලෙස කරන හොරකම දූෂණය නතර කරනවා. நாங்கள் உங்களுக்கு ஒப்புதல் அளித்திருந்தோம். அரசியல் என்ற ரீதியில் செய்யப்படுகின்ற ஊழல்கள் என்பவற்றை நாம் இல்லாமல் செய்வோம், அளித்தொழிப்போம் என்று சொல்லி. පොදුමාල දකින්න ඊයේ ග්ලෝබල් ඇන්ටි කරප්ෂන් ඉන්ඩෙක්ස් එකේ ලංකාව එක අවුරුද්දක් ඇතුළත අපි පොසිෂන්ස් විශාල ප්‍රමාණයක් ඉස්සරහට ආවිලා තිබෙනවා. உங்களுக்கு தெரியும் குளோபல் ஆன்டி கரப்ஷன் என்ற அட்டவணையில் நாங்கள் பல பாரிய ஒரு முன்னேற்றத்தினை இந்த ஒரு வருடத்தில் நாம் கண்டிருக்கின்றோம். ජනාධිපතිතුමා ඉඳලා ඇමතිවරු මන්ත්‍රීවරු ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරු දක්වා එක සතයක් අපි හොරගම් කරන්නේ. ஜனாதிபதி முதல் பாராளுமன்ற அமைச்சர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் வரை ஒரு சதத்தை நாங்கள் வந்து ஊழல் செய்வதில்லை. ඕන මේ කොන්ත්‍රාත්කාර සමාගමෙන් අහන්න පුළුවන් ඒගොල්ලන් එක රුපියලක්වත් මේ දේශපාලනඥයන් වෙනුවෙන් වෙන් කළ තියෙනවා මේ කොන්ත්‍රාත් දිනාගන්න කියලා. நீங்கள் தேவை என்றால் இங்கு இதை கண்டக்ட் எடுத்திருக்கிற கண்டக்டரிடமே கேட்டுக்கொள்ள முடியும். ஒரு ரூபாவையேனும் அவர் ஏதாவது விதத்தில் எவ்வளவு அரசாங்கத்திற்காக தந்திருக்கிறாரா, இந்த ஊழல் விதியில் தந்திருக்கிறாரா என்று கேட்டுக்கொள்ள முடியும். මම අමාත්‍යාංශයෙන් මාස 14ක් වෙනවා මම එකම එක කොන්ත්‍රාත් සමාගමක් පෞද්ගලිකව කොට ගහලා. நான் இந்த அமைச்சினை பொறுப்பெடுத்து 16 மாதங்களுக்கு மேலாகின்றது. இதுவரைக்கும் ஒரு கென்றைக்காரரையும் நாம் தனியான முறையில் முகாம் கொடுக்கவே இல்லை. මම විතරක් නෙමෙයි මම වෙනුවෙන් කවුරු තුන ගහලා நான் மட்டுமில்லை, என்னை சொல்லிக்கொண்டு எவருமே எந்த ஒரு கென்றைக்காரருக்கும் முகாம் கொடுக்கவில்லை. එනි ඉස්සර උනේ ඇමති කොට ගහන නේද සම්බන්ධීකල් එක මුණ ගහලා කුට්ටිය ගන්නවා. முதல்ல நடந்தது அமைச்சர் என்ற பேரை சொல்லி அவற்றை இணைப்பு செயலாளர்கள் கென்றைக்காரரோட கதைக்க போய் அடிவந்ததும் இருக்குத்தானே. එහෙමත් නැහැ. அப்படியும் இடம்பெறவில்லை. ඔබතුමා දන්නවා ළඟ ජනාධිපතිතුමාත් එක්ක ගිහිල්ලා අපි නුවර දිස්ත්‍රික්කයේ ගැටඹේ මහයියාව අපි ටනල් එකක් පටන් ගත්තා. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் வந்து ஜனாதிபதி தோழருடன் சென்று கண்டி பிரதான வீதியில் உள்ள அந்த கெட்டம்பை மகாஜன மேம்பாலத்தை வந்து நாங்கள் அந்த பாலத்தினை வந்து நாங்கள் புனரமைக்க ஆரம்பித்திருந்தோம். ඒ ටනල් එක පටන් ගන්න මීට අවුරුදු 10කට කලින් රුපියල් මිලියන 550 වෙන් කරගත්තා. அந்த டனலை வந்து புனரமைப்பதற்காக 10 வருடங்களுக்கு முதல்
மில்லியன் 550 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. ඒ උත්සවයට ගිය වෙලාවේ ආර්ථික හිටපු ඉහළ නිලධාරීන් ඒ වගේ මේ ප්‍රදේශයකට දන්න අය කියෝදේ තමයි ඒ මිලියන් 550න් ටනල් එක හදන්න 2016 දී යෝජනා වෙච්ච වෙලාවේ ඒ කාලේ හිටපු දේශපාලනඥයා රුපියල් මිලියන් 50ක් ඉල්ලුවා කම්පැනිගෙන්. அந்த நேரத்தில் நாம் அந்த நிகழ்வுக்கு சென்ற இடத்தில் அந்த பிரதேசத்து மக்கள் கூறினார்கள் 10 வருடங்களுக்கு முதல் 2016ஆம் ஆண்டு அந்த வீதியினை புனரமைப்பு செய்வதற்கு, அதாவது மில்லியன் 550 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அந்த வீதியை புனரமைப்பு செய்வதற்கு அங்கிருந்து 50 மில்லியன் ரூபாய் கோரப்பட்டிருந்தது ஊழல் விதத்தில். ඒ නිසා අපි දේශපාලන දූෂණය අපේ ආණ්ඩුවෙන් නතර කරලා දෙන්න. எங்களுடைய அரசாங்கத்தினூடான இந்த அரசாங்க ஊழலை நாம் எமது அரசாங்கத்தினூடாக ஒழித்திருக்கின்றோம். මොකද රටේ හිටපු හැම ආණ්ඩුවක්ම ඒක මොට්ටු කච්චි වුණත් සජ්ජබ වුණත් සමාජ පළාත් සභාව වුණත් අතිවිශාල වශයෙන් මහ ජනතාවට කංකල දෙනවා. இங்க இதனுடைய நாட்டில் அதாவது மொட்டு கட்சி என்றாலும் சரி, எஸ்ஜேபி என்றாலும் சரி, பிரதேச சபை உறுப்பினர்கள் ஊடாகவும் பாரிய அளவான தொகையினை அவர்கள் மாகாண சபைகளின் ஊடாகவும் பாரிய அளவு தொகையினை அவர்கள் களவெடுத்திருக்கிறார்கள். ඔබතුමා දන්නවා මේ විග්නේශ්වරන් මහ ඇමතුමා ඉන්න කාලේ උතුරු පළාත ඇමතුණු දෙන්නෙක් වයින් කරා. உங்களுக்கு தெரியும், விக்னேஸ்வரன் இங்கே முதலமைச்சராக இருந்த பொழுது 2 அமைச்சர்களை அவர் அமைச்சரவையில் இருந்து விலக்கி இருந்தார். ඒවා හේතු ඔබතුමාලා දන්නවා. அதற்குரிய காரணங்களும் உங்களுக்கு தெரியும். ඒ නිසා අපි දුන්නු පොරොන්දු එක අපි දේශපාලන දූෂණය නතර කළා කියලා. அந்த வகையில் நாம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் ஒன்றுதான் இந்த அரசியல் ஊழலை நாம் ஒழிப்போம் என்று சொல்லி. ඒ වගේම අපි කිව්වා අපි ඇමතිවරු මන්ත්‍රීවරු විදියට අපි ජනතාවගෙන් ආණ්ඩුව වරප්‍රසාද ගන්න එක, බංගලෝස් වෙන්න පුළුවන්, වාහන වෙන්න පුළුවන්, සිකියුරිටි වෙන්න පුළුවන්, අපි ඔක්කොම නතර කරලා තියෙනවා. உங்களுக்கு தெரியும், அதே போல் நாம் கூறியிருந்தோம், பாராளுமன்ற அமைச்சர் என்ற வகையில், பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகின்ற அனைத்து வரப்பிரசாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று, வாகனங்கள் என்றாலும் சரி, பாதுகாப்புக்குரிய உத்தியோகத்தர் என்றாலும் சரி, நாம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லி கூறியிருந்தோம். මම ඉන්නවා කැබිනට් ඇමතිවරයෙක් විදියට, ආණ්ඩුකාරතුමා ඉන්නවා, අපේ ડોක්ටර් ඉන්නවා, ජයචන්ද්‍ර මුන්ගේ මන්ත්‍රීතුමා ඉන්නවා. ඔය 4 දෙනාට විතර ගත්ත වෙන කාලේ ආවනම් මෙතන පොලිසිය හමුදාව විතරක් 250 පයින්. இதுவே ஒரு வேறு காலத்தில் இங்கு வந்து நான் அமைச்சர், கேபினட் அமைச்சர் என்ற முறையில் வந்திருக்கின்றேன். கௌரவ ஆளுநர் வந்திருக்கிறார். அதுபோல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரஜீவன் மற்றும் வைத்திய பவந்தராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதுவே வேறொரு காலமாக இருக்குமா இருந்தால் முன்னைய காலங்களில் இங்கு ஒரு பாரிய படையினரையும் போலீசினரையும் நாம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படித்தானே இப்பொழுது என்ன மாதிரி நடந்திருக்கிறது? இப்பொழுது டிராபிக் போலீசாருக்கு சிறு தொகையினர் இருக்கிறார்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் இங்கு வந்தாலும் இதற்கு மேலதிகமான போலீசார் இங்கு இருந்திருப்பார்கள். நான் நினைக்கிறேன் சுமந்திரன் அவர்களுக்கு இவ்வாறான பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தது என்று. உண்மையில் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை இருந்தால் கட்டாயமாக பாதுகாப்பு வழங்குவோம். அது ஒரு பிரச்சனை இல்லை, அது அவர்களுடைய உரிமை. ஆனால் நாம் காட்டி இருக்கிறோம் மக்களுக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான அரசாங்கம் என்பதனை. ජනාධිපතිතුමා යාපනයට ආව ඕනතරම් ආවොත් ඒකම නිදිසු හම්බ වෙනවා. எங்களுடைய ஜனாதிபதி தோழர் யாழ்ப்பாணத்துக்கு வந்தாலும் தேவையான அளவு சாதாரண மக்களை சந்தித்து இருக்கிறார். ඒ නිසා අපි ඒ වරප්‍රසාද නැති කරගෙන අඩු කරලා පෙන්නලා තියෙනවා. அந்த வகையில் நாம் இந்த மாதிரியான எங்களுடைய அரசாங்கத்தினால் அளிக்கப்படுகின்ற சில வரப்பிரசாதங்களை நாம் முடிந்த வரைவில் எடுத்துக்கொள்ளவில்லை. අපි රජයේ සේවකයන්ගේ වැටුප් වැඩි කරනවා කියලා පොරොන්දුලා වැඩි කළා තිබෙනවා. நாம் அரச உத்தியோகத்தருடைய சம்பளத்தினை அதிகரிப்போம் என்று கூறியிருந்தோம், அதற்கு அதிகரித்தும் இருக்கின்றோம். අපිට ඕනෑම කියන්නුනා දීත්වා නිසා මොනවාද සුලිකුණාට නිසා සල්ලි නැහැ, ඒ නිසා පඩි වැඩි කරන්න බෑ කියලා. எங்களுக்கு சொல்ல இருந்தது இந்த டிட்வா இயற்கை அனர்த்தத்தினால் மற்றும் இந்த சூறாவளியினால் எமது அரசாங்க உத்தியோகத்தருடைய சம்பளத்தினை அதிகரிக்க முடியவில்லை என்று சொல்லி. එහෙම කරේ නෑ. දැන් දිසාපතිතුමාගේ පඩිය ගොඩක් වැඩි වෙලා තියෙනවා. ஆனால் அப்படி நாங்கள் செய்யவில்லை. அரசாங்க அதிபருடைய சம்பளத்தினையும் கூடிய அளவு நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். இல்லையா? அவருடைய முகத்தில் ஒரு சிரிப்பு வேறு இருந்தது. மதி வலிக்கு ஆனா அவருக்கு கொஞ்சம் அது போதாத போல தெரிகிறது. අපි
මේ මාස 14 ජනාධිපතිතුමා තුන් සැරයක් අතුරු පැඩි කළා තියෙනවා. இதனுடைய அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி தோழர் வந்து 3 முறை சம்பளத்தினை உயர்த்தி இருக்கிறார். දිත්වා ASCII තමයි අපේ ආර්ථික අධ්‍යක්ෂකතුමාලා ගලාවන් වැඩි කළේ. இந்த டிட்வாவில் இயற்கை அனர்த்தத்திற்கு மத்தியிலும் ஆர்டிஏ இந்த சம்பளத்தினை நாங்கள் அதிகரித்திருக்கிறோம். එතුමාලට වැඩි අඩුයි. ඒකයි වැඩි කරේ. அவர்களுக்குரிய சம்பள தொகையினால் மிகவும் குறைவானது. அதனால் தான் அவர்களுக்கு அதை கூட்டி கொடுத்திருந்தோம். ඒ වගේම ඔබතුමාලා දන්නවා මාලයක ජනතාව ඉතාම දුෂ්කර ජීවිතයක් ගෙවන්නේ නේද? අපි රසතේ නිවට ඒගොල්ලන්ගේ ජීවිත තිත්තයි. නිසා ආණ්ඩුවෙන් සැලදිලා තමයි අපි මාලයක ජනතාවගේ වටු පැඩි කළ තිබෙන්නේ මේ ජනවාරියේ. உங்களுக்கு தெரியும் மலையாள மக்கள் மிகுந்த கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்கின்றார்கள். வறுமையின் அடிப்படையில் அவர்கள் மிகுந்த கஷ்டங்களை எதிர்கொள்கின்றார்கள். அந்த வகையில் அரசாங்கத்திலிருந்து நாம் பணத்தை ஒதுக்கித்தான் அவர்களுடைய சம்பளத்தினை நாம் அதிகரித்திருக்கின்றோம். ඒ වගේම අපි ජාතිවාදයෙන් ආගම්වාදයෙන් තොර ආණ්ඩුවක් කරනවා කියලා පොරොන්දු වෙලා තිබෙනවා. அதுபோல நாம் மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தோம். இந்த இனவாதம் மதவாதத்தில் இருந்து விலகிய ஒரு அரசாங்கத்தினை முன்னெடுப்போம் என்று சொல்லி අපි දන්නවා 30 අවුරුදු යුද්ධයක් විතර නෙමෙයි අවුරුදු 100ක් විතර තිස්සේ තියෙන දේශපාලන ප්‍රශ්නයක් මෙතන තියෙනවා. எங்களுக்கு தெரியும் 30 வருட யுத்தம் மட்டுமில்லை 100 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு பிரச்சனை இங்கு இருக்கின்றது என்று சொல்லி අපි මේ ප්‍රශ්න විසඳගෙන මිනිසුත් එක්ක එකතු වෙලා කරගෙන යනවා. நாங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொண்டு மக்களுடன் இணைந்த ஒரு அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்லுகின்றோம். මම එක ප්‍රශ්නයක් අහන්න කැමතියි ඔබතුමාලා. நான் ஒரு பிரச்சனை கேட்க விரும்புகிறேன் உங்களிடம். 2024 අන්තරතෝලගේ දේශීය මාක්කර ශක්තිය ආණ්ඩුව ආවට පස්සේ ඔබතුමාලා මේ ප්‍රදේශයේ මිනිස්සු විදියට කාන්තාව විදියට මේ උතුරේ දෙමළ පොරවැසියෙක් වීම නිසා මීට කලින් ඔබතුමාලා මොනවා හරි තත්ත්වයක් උක්ති විඳනා ඊට වඩා අද මේ අවුරුද්ද ඇතුළතදී ඔබතුමාලා යම්කිසි සාහනශීලී මට්ටමක් තියෙනවද නැද්ද කියන එක මට කියන්න. எனக்கு ஒரு விடயம் உங்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. கடந்த காலங்களில் இங்குள்ள மக்கள் வந்து இந்த பிரதேசத்து மக்கள் பெண்கள் நீங்கள் எதிர்கொண்ட அந்த பிரச்சனைகளை விட இப்பொழுது இந்த வருடம் அளவில் நீங்கள் வேறொரு வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்குரிய ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலில் வாழ்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறீர்களா என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களை விளங்கிச்சா? கடந்த காலத்தை விட இப்பொழுது வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றதா? නැත්නම් ලංකාවේ දෙමළ කෙනෙක් වෙච්ච නිසා තවමත් හද අසාධාරණයක් වෙනවා කියලා දැනනවා. அல்லது நீங்கள் இலங்கையில் தமிழர்களாக இருப்பதனால் உங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது என்று சொல்லி உங்களுக்கு விளங்குகிறதா? අපි දන්න ප්‍රශ්න ප්‍රමාණයක් තියෙනවා. මම කියන්න හදන්නේ අර අපි මොකක්ද කරමින් ඉන්නේ කියන්නේ. අපි කොහෙටද යන්නේ කියන්නේ. நான் எங்களுக்கு தெரியும் சில விடயங்கள். நான் இங்கு சொல்ல வருவது நாங்கள் எதனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி නේද? අපි කොහෙටද ගමන් කරමින් ඉන්නේ කියන එක තේරුම් ගන්න මම හිතනවා ඔබතුමාට මේ මාස 14 ප්‍රමාණවත්. நாங்கள் எதனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு இந்த 14 மாத காலப்பகுதிகள் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். අපි ඒ නිසා අපි ජාතිවාදයෙන් තොරව උතුරේද දකුණේද නැගෙනහිරද හැම කෙනාට දෙමළ මුස්ලිම් සිංහල හැම කෙනාම සමාන පුරවැසියන් ලෙස සලකනවා කියන එක ජීවිතෙන් ඔප්පු කරමින් යන ආණ්ඩුවක්. நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த நாட்டில் வடக்கிலா கிழக்கிலா தெற்கிலா இருந்து வந்தவர்கள் என்பது இல்லை, சிங்களவர்களா தமிழர்களா முஸ்லிம்களா என்பது இல்லை, அனைவரையும் ஒரே விதமான பார்வையில் இந்த அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. අපි ආවට පස්සේ ආරක්ෂකංශයත් එක්ක සාකච්ඡා කරලා අපි කියලා මම හිතන්නේ දැන් දිසාපතිතුමා දන්නවා ආණ්ඩුකාරතුමා දන්නවා ආරක්ෂක වශයෙන් අත්‍යවශ්‍ය නොවන හමුදා කඳවුරු ගණනාවක් නැවත නිදහස් කළා ජනතාවට සහ ප්‍රාදේශීය ලේකම්තුමාට ලබා දීලා තිබෙනවා. உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த அரசாங்கத்தினை பொறுப்படுத்த பிறகு இங்குள்ள அரசு அதிபர் மற்றும் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும் பாதுகாப்பு அமைச்சருடன் பாதுகாப்பு செயலருடன் நாம் கலந்துரையாடி இங்கே பாதுகாப்புக்கு மேலதிகமாக இருக்கும் படையினரை வந்து நாம் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த இடங்களை வந்து அரசாங்கத்தில் அரசு அதிபர்களுக்கு மீண்டும் கையளித்திருக்கின்றோம். அதற்குரிய ஆவணங்கள் எங்களுடைய அரசு அதிபரிடம் இருக்கின்றது. ඒ වගේම අපි පෞද්ගලික ජනතාවට අයිති ඉඩම් විවිධ කාලවල ආරක්ෂකංශ අරන් තියෙන යුද්ධ කාලෙදී ඒවා නිදහස් කරගෙන යනවා. அதுபோல தனிப்பட்ட மக்களுடைய காணிகளை வந்து மீண்டும் யுத்த காலத்தில் கைப்பற்றப்பட்ட தனிப்பட்ட மக்களுடைய காணிகளை மீண்டும் நாம் கையளித்துக் கொண்டு செல்கின்றோம் மக்களிடமே. ඒ නිසා සමහර ඒවා නිදහස් කරගන්න බලපාලා තිබෙන සමහර පොඩි පරිපාලන ප්‍රශ්න.
ஆனால் சில காணிகளை விடுவித்துக் கொள்வதில் சில சட்ட சிக்கல்கள் மற்றும் ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றது. அதனையும் நாம் கலந்தாலோசிக்கின்றோம். සමහර තැන්වල ඇත්ත අයිතිකාරය හොයාගන්න බෑ. சில இடங்களில் உண்மையான அந்த காணிக்குரிய பொறுப்பாளிகளை அதாவது உரித்தவர்களை நாம் அதை கண்டுகொள்ளக்கூடியதாக இல்லை. සමහර තැන්වල ප්‍රාදේශීය ලේකම්වරු එක බාර ගන්න අවශ්‍ය කරන මහන්සිය වෙන්නේ. சில இடங்களில் அந்த பிரதேசத்தில் உள்ள பிரதேச செயலர்கள் அந்த காணிகளை மீள பெற்றுக்கொள்வதற்கான ஆவணப்படுத்தல் முறையினை சிலது காலம் தாழ்த்தி கொண்டு செல்கிறார்கள். ඉඩම් දෙන්න ලෑස්ති කිව්වම වැට ගහ ගන්න සල්ලි නැහැ කියලා. இடத்தை கொடுப்பதற்கு நாம் தயார் என்று கூறினாலும் வேலி அடைப்பதற்கு காசு இல்லை என்று சொல்லுகிறார்கள். නමුත් අපි ඔබතුමාට කියන්න කැමති අපි අනිවාර්ය වශයෙන්ම ජනාධිපතිතුමා ඇතුළු අපි ආණ්ඩුවක් වශයෙන් පොරොන්දු වෙච්ච විදිහට පෞද්ගලික ඉඩම් සහ ඒ වගේම ආරක්ෂක අමාත්‍යාංශම කියලා තිබෙනවා මේ සමහර ආරක්ෂක කඳවුරු උතුරේ ආරක්ෂාව වෙනුවෙන් අවශ්‍ය නැහැ කියලා ඒවගේම ලබා දීමට පැහැදිලිව කැමැත්ත ප්‍රකාශ කළා තිබෙනවා. நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தினை பொறுப்படுத்த பிறகு நாம் கூறியிருந்தது போல இந்த பாதுகாப்புக்கு மேலதிகமாக இருக்கின்ற இந்த காணிகளை நாம் விடுவிக்க முனைந்துள்ளோம். அதுபோல நாம் பாதுகாப்பு அமைச்சுடன் கூறியிருக்கின்றோம் இங்குள்ள பாதுகாப்புக்கு மேலதிகமாக ஒரு படை ஒன்றையும் நாம் இங்கிருந்து விலக்குவதாக சொல்லி. ඒ නිසා ඔබතුමාට අපි එක දෙයක් කියන්න කැමති කිසිම හේතුවක් නිසා නැවත වතාවක් දකුණේවත් උතුරේවත් නැගෙනහිරවත් ජාතිවාදය ඇති වෙන්න අපි දෙන්නේ නැහැ. அதுபோல நாம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், வடக்கு தெற்கு என்ற பிரிவினையை இனி எந்த ஒரு காலத்திலேயும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஏற்படுத்திக் கொள்ள நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ඔබතුමාලා දන්නවා ඊටාම හොඳ දේවල් වුණත් ජනතාව ඊටාම හොඳින් දැනුවත් උනේ නැති වුණාට පස්සේ ඒවට විවිධ බොරු කතා හදලා ජනතාව අවුල් කරන්න පුළුවන් බව. உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு விடயமாக இருந்தாலும் அது சரியான முறையில் மக்களை சென்றடையாத பட்சத்தில் அதனை வைத்துக் கொண்டு சில குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்பதை හොඳම උදාහරණ තමයි කල්වි රිෆෝම්ස් අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ. அதில் ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த எஜுகேஷன் ரிஃபார்மேஷன் அதாவது கல்வி மறுசீரமைப்பு என்பது. අපි පොරොන්දු වුණ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ කරනවා කියන්නේ. நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தோம் கல்வி மறுசீரமைப்பை செய்வோம் என்று சொல்லி. ඒකේ අඩුපාඩුවක් සිද්ධ වුණා එක පොතක ජාතික අධ්‍යාපන ආයතනයේ. ஆனால் ஒரு குறைபாடு ஒன்று இடம்பெற்றது. தேசிய புத்தகங்கள் ஆணைக்குழுவில் ஒரு புத்தகத்தினை அச்சிடுவதில் ඒක ලොකු අඩුවක්. அது ஒரு பெரிய குறைபாடு. හැබැයි අඩුපාඩුවක් වුණාම ඒ අඩුපාඩු නිවැරදි කරගන්න පුළුවන් වෙන එක තමයි වැඩිහිටියෝ විදියට වගකීමක් තියෙන මිනිස්සු විදියට අපි කරන්න ඕනේ. நாங்கள் அவ்வாறு குறை ஏற்பட்டிருந்தால் ஒரு மூத்த குடிமக்கள் என்ற விதத்தில் அதுபோல பொறுப்பாளர்கள் என்ற விதத்தில் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கான முறையை நாம் தெரிவு செய்திருக்க வேண்டும். හැබැයි මොකක්ද උනේ අඩුපාඩුව? ஆனால் என்ன நடந்தது அந்த குறைபாட்டை கண்டுபிடித்த இடத்தில்? ඒ අඩුපාඩුව සජිත් ප්‍රේමදාස විපක්ෂ නායකතුමා ලොකුවට ගත්තා. அந்த குறைபாட்டினை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் பெரிய ஒரு விடயமாக எடுத்துக்கொண்டார். එතුමගේ පක්ෂ මන්ත්‍රීවරු ගත්තා. அவருடைய கட்சி உறுப்பினர்கள் ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொண்டார்கள். මම කනගාටු වෙන එක දෙයක් ගැන. நான் மிகுந்த கவலை அடைகிறேன் ஒரு விடயத்தை பற்றி. මේ යාපනය මේ උතුරු පළාතේ විශේෂයෙන්ම යාපනයේ දිස්ත්‍රික්කයේ අධ්‍යාපනය ගැන පුදුමාකාර පද හැඟීමක් තියෙන පළාතක්. இந்த வடக்கு மாகாணமானது மிகுந்த கல்வி என்கின்ற ரீதியில் கல்வி முன்னேற்றம் என்கின்ற ரீதியில் மிகுந்த ஒரு பொறுப்புள்ள ஒரு மாகாணமாக காணப்படுகிறது. මෙහි ඉන්න දේශපාලන නායකයෝ ගොඩක් අය ඉගෙන ගත්ත අය වෙනත් තමිල් දර්ශක කච්චි ගත්ත දේශීය මක්කල් ශක්තිගත. இங்குள்ள பல ඉගෙන ගත්ත අය තමිල් දර්ශක කච්චි වුණා இங்குள்ள பல அரசியல்வாதிகள் தமிழ் தேசிய கட்சிகள் இருந்தாலும் சரி தேசிய மக்கள் சக்தி இருந்தாலும் சரி அந்த அரசியல்வாதிகள் அனைவரும் படித்தவர்கள். හැබැයි අපි දැක්ක දේ තමයි අද දේශපාලන වශයෙන් කිසිම අවස්ථාවක් නැතුව අනාථලා ඉන්න විපක්ෂ නායකතුමා ඇතුළු නාම රාජපක්ෂලා ඇතුළු ඔක්කොම එකට එකතු වෙලා මේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණය වෙච්ච වැරැද්දට මහා ഘോഷාවක් හැදුවා. ஆனால் நான் மிகுந்த கவலை அடைகிறேன். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் இணைந்து இந்த கல்வி மறுசீரமைப்புக்கு எதிரான அதாவது ஒரு ஏற்பட்ட ஒரு சிறு தவறுக்கு எதிரான பெரிய ஒரு போராட்டத்தினை முன்னெடுக்க வலிக்கிட்டார்கள். මට විපක්ෂ නායකතුමා අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ විරුද්ධව කෑ ගහන එක මට තේරුම් ගන්න පුළුවන්. எனக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது எதிர்கட்சி தலைவர் இந்த கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராக உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார். හැබැයි තේරුම් ගන්න බැරි වෙච්ච දෙයක් තිබුණා. මෙතරම් වැදගත් අධ්‍යාපන සංස්කෘතියක් තිබෙන උතුරු පළාතේ නැගෙනහිර පළාතේ තමිල් දර්ශක කච්චි වල එක මන්ත්‍රීවරයෙක් උතුරු පළාත කෙනෙක් නෙමෙයි කියලා මම කියන්නම්කෝ නේද?
උතුරයට ගරුත්වයක් වශයෙන් අර සජිත් ප්‍රේමදාසලාගේ නාම රාජපක්ෂලාගේ ඒ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ විරුද්ධ ඒ මඩ කතාටම ඒගොල්ලෝ සම්බන්ධ වුණා. ஆனாலும் வந்து வடக்கு கிழக்கில் உள்ள இந்த தமிழ் அரசியல்வாதிகளும் அந்த நாமல் ராஜபக்ஷ மற்றும் சஜித் பிரேமதாச அவர்களுடைய இந்த கல்வி மறுசீரமைப்புக்கு எதிரான இந்த கோஷங்களுடன் இணைந்து கொண்டிருந்தார்கள். ඒ නිසා වෙච්ච දේ තමයි අපිට අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ වල 6 වසර රිෆෝම්ස් පටන් ගන්න බැරි වුණා. அதனால் 6ஆம் ஆண்டிற்கு மேல் அந்த கல்வி மறுசீரமைப்பினை வந்து நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியாதாக போனது. ඒ නිසා අපි ඉගෙන ගත්ත පාඩමක් තියෙනවා. அதனால் நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் உள்ளது. අපි චූටි වැරද්දක්වත් කරන්න ඕනේ නැහැ කියලා. நாங்கள் ஒரு சிறு தவறையேனும் இழைத்து விடக் கூடாது என்பது. චූටි වැරද්දක්වත් වෙන්න දෙන්න හොඳ නැහැ කියන. சிறு பிழையேனும் ஏற்பட விட இடமளிப்பது கூடாது என்பது. මොකද අද මේ කෑම නැතුව වතුර නැතුව ඉන්න සත්තු වගේ වෙලා තියෙන මේ සමහර විපක්ෂ දේශපාලන. சில எதிர்க்கட்சியினர் வந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருப்பது போல் இருக்கிறார்கள். ඒගොල්ලන්ට දැන් අර ජාතිවාදී කෑම ඕනේ. அவர்களுக்கு இந்த இனவாதம் என்கின்ற சாப்பாடு வேணும். දැන් ආණ්ඩුව ජාතිවාදී කෑම දෙන්නේ නැහැ. எங்களுடைய அரசாங்கம் அந்த இனவாதம் என்ற சாப்பாடினை அளிக்காது. ආණ්ඩුව දෙමළ මිනිස්සයාට, මුස්ලිම් මිනිස්සයාට, සිංහල මිනිස්සයාට හැම කෙනාටම සාධාරණ සලකනවා. நாங்கள் எங்கள் அரசாங்கத்தினால் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் ஒரே மாதிரியான முறையில் கவனித்துக் கொள்கின்றோம். ගොඩක් බඩගින්න ඉන්නකොට ඕන ජරාවක් කනවා. சரியான பசியில் இருக்கும் பொழுது தேவையான அளவு குப்பைகளையும் நாம் சாப்பிட்டுக் கொள்வோம். ඒ නිසා ඔබතුමාලා වොලිබෝල් මැච් බලලා ඇති. உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாலிபால் மேட்ச் பார்த்திருப்பீர்கள் இல்லையா? වොලිබෝල් වල ටිකක් හයියෙන්ම ඩෑෂ් එක ගහන්න මොකද වෙන්නේ? வாலிபால்ல வந்து உயர்ந்து போய் ஒரு டேஷ் அடிக்கிறேன்னா என்ன செய்ய வேண்டும்? හයියෙන්ම ඩෑෂ් එක ගහන්න නම් එක්කෙනෙක් පන්දු ඔසවලා දෙන්න. உயர்ந்து டேஷ் வந்து அடிக்கிறேன்னா மற்றவர் வந்து பந்தினை உயர்த்தி கொடுத்தல் வேண்டும். ඒ නිසා අර දකුණු පැත්තෙන් ගම්මන් පෙරලා වීරවංශලා රාජපක්ෂලා බෝලේ උස්සලා දෙනවා. தெற்கில் வந்து அதே போல தெற்கில் கம்பன்பில ராஜபக்ஷ மற்றும் சிலர் அந்த போலை வந்து உசத்தி கொடுக்கிறார்கள். කවුද මේ ඩෑෂ් ගහන්නේ? ஆறு இங்க டேஷ் அடிக்கிறது. ඩෑෂ් ගහන කට්ටිය මෙහි ඉන්නේ. டேஷ் அடிக்கிறார்கள் இங்க இருக்கிறார்கள். කවුද නම් කියන්න බලන්න. உங்க பேர் சொல்லுங்க பாப்போம். නේ මෙහි ඉන්නවා ඒගොල්ලන් මැච් කරදලා තියෙන්නේ. හැබැයි ගම්මන් පිළ ඉස්සුවම මෙහෙන් ගහනවා. இங்க இருக்கிறவர்கள் உண்மையில் அவர்களுடைய மேட்ச் தோத்திருக்கிறார்கள். ஆனால் கம்பன்பில உசத்தி கொடுக்கும் பொழுது அவர்கள் அடிக்க வலிக்கிறார்கள். ඒ නිසා ඒ වගේ අයට අපි අවස්ථා දෙන්න ඕනේ. அந்த வழியால் அவ்வாறானவர்களுக்கு நாம் சந்தர்ப்பங்கள் அளிக்க வேண்டுமா? ඒ නිසා අපි කිසිම අවස්ථාවක් අපි මේ තරදිච්ච මිනිස්සු ගහලා එළවපු පරාගයටපත් කරපු දකුණේවත් උතුරේවත් දැඟලිහිරවත් ජාතිවාදීන්ට රටේ සම්පත් හොරකම් කරපු දූෂිතයන්ට නැවත ඉඩ දෙන්න ඕනේ නැහැ. அதனால் இந்த நாட்டினை கொள்ளையடித்தவர்களுக்கு இந்த நாட்டினை தோல்வியடைய செய்தவர்களுக்கு தோற்று போனவர்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தினை நாம் ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. ඒ නිසා අපි අවසාන වශයෙන් අපි කියන්න කැමති අපි කොළමින් ඇවිල්ලා යාපනයේ හදන ආණ්ඩුවක් නෙමෙයි. நாங்கள் மீண்டும் இறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன், கொழும்பிலிருந்து அரசாங்கம் செய்வதில், யாழ்ப்பாணத்தில் அரசாங்கம் செய்வதில்லை. நாங்கள் යාපනයේ කොළම ආණ්ඩුව කොටසක්. யாழ்ப்பாணமும் கொழும்பினுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதிதான். ඒ නිසා මෙතන අද ලංකාවේ මිනිස්සු දෙමළ සිංහල මුස්ලිම් ඔක්කොමලා එක ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. அதனால் இலங்கையிலுடைய மக்கள் தமிழ் சிங்கள முஸ்லிம் அவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ඒ නිසා අපි ප්‍රාදේශීය සභා සභාපතිතුමා ඇතුළු හැම කෙනාටම ඉල්ලා සිටින්නේ වෙන ආණ්ඩු දිහා බලපෙදිලා අපි දිහා බලන්න එපා. நான் இங்குள்ள பிரதேச சபை உறுப்பினர் மற்றும் அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன், மற்ற அரசாங்கங்களை பார்ப்பது போல் எங்களை பார்க்க வேண்டாம் என்று. අපි ඕනම ප්‍රශ්නකදී හැම කෙනාටම කතා කරලා වැඩ කරන ආණ්ඩුවක්. நாங்கள் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் கதைத்து பேசி செயற்படக்கூடிய ஒரு அரசாங்கம். ජනාධිපතිතුමා නිදහස් රීති එක දෙයක් කිව්වා. ஜனாதிபதி சகோதரர் அவர்கள் சுதந்திர தினத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். රට නැවත ගොඩනගන්න ඔක්කොටම එකට එකතු වෙන්න කියලා. நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு அனைவரும் ஒரு திசையில் இணைய வேண்டும் என்று சொல்லி. ඒ නිසා අපිට තියෙන එකට යන ගමන. அதனால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டியுள்ளது. ඒ නිසා අපි ඔබතුමාට කියන්නේ මේ පාර මාස 15කින් හදලා දෙනවා කියලා පොරොන්දුලා තිබෙනවා. நாங்கள் உங்களுக்கு இந்த வீதியை வந்து 15 மாதங்களில் புனரமைத்து தருவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றோம். මෙතන ඉන්නවද ඒ කොන්ත්‍රාත් සමාගමේ මැනේජර් කවුරුද? இங்கே அந்த கான்ட்ராக்ட் மேனேஜர் இருக்கிறாரா?
ප්‍රොජෙක්ට් මැනේජර්. ප්‍රොජෙක්ට් ඔබතුමාලා අද ගත්තොත් පෙබ්‍රුවරිනේ ඒකට ලබන අවුරුද්දේ කවදාද ඉවර කරන්න හිතාගෙන ඉන්නේ? මාස 15 ඉන්නේ. මැයි 15. ඔබතුමාට පුළුවන් ද හින්දු දෙමළ අවුරුද්දට 2027 ඊට කලින් දෙන්න පාර. දෙමළෙන් කතා කරන්න දන්න? නෑ සිංහලෙන් எங்களுடைய ඒ කියන්නේ අපි ඉල්ලපු දේ තමයි එතුමාලගෙන් එතුමාට මාස 15ක් තියෙනවා ලබන අවුරුද්දේ මැයි 15 විතර තමයි ඉවර කරන්න තියෙන්නේ මේ. අපි ඉල්ලුවා ලබන හින්දු සිංහල අවුරුද්දට කලින් ඉවර කරන්න කියලා එතුමා කියනවා එක කළා දෙන්නත්. இந்த வீதியானது 15 மாத காலப்பகுதியில் புனரமைக்க செய்யப்படுவதற்காக ஒப்பந்தம் படுத்திருந்தது. நாம் அவரிடம் உங்கள் முன்னிலையில் கேட்டிருந்தோம் 2027 சிங்கள தமிழ் புத்தாண்டிற்கு முதல் இந்த வீதியினை புனரமைத்து தரும்படி அவர் அதுக்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றார். ඒ වගේම තමයි පාර හරියට හදා ගන්න ඕනේ. அதே போல்தான் இந்த வீதியினை சரியாக புனரமைத்துக் கொள்ள வேண்டும். පාර හරියට හැදුවොත් කොච්චර කාලයක් තියන්න පුළුවන්ද? சரியான முறையில் இந்த வீதியினை புனரமைத்துக் கொண்டால் எவ்வளவு காலம் அதனை பராமரித்துக் கொள். අධ්‍යක්ෂකතුමා කියනවා මම එතුමාගේ ඇඩ්‍රස් එකක් දෙන්න. මේ අවුරුදු 15ක් පාර හරියට තියෙනවා කියලා. வடக்கு மாகாண வீதி பொறியியலாளர் கூறுகின்றார் அவ்வாறு சரியான முறையில் இந்த வீதி புனரமைக்கப்படும் இடத்து 15 வருடங்கள் இந்த வீதியினை சரியான முறையில் நாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நான் அவருடைய விலாசத்தையும் உங்களுக்கு முகவரியையும் தருகின்றேன். 2040 ஆண்டு අපි ඔක්කොම පෙන්ෂන් ගිහිල්ලා. நாங்கள் அனைவரும் பென்ஷன் போயிடுவோம். 2040 අලුතෙන් හදනකොට අපි සර්වර් ගෙනල්ලා නේද? සර්වර් උපායයක් කරනවා. நாங்கள் 2040 ஆண்டு இந்த வீதியினை மீண்டும் புனரமைக்கும் பொழுது எங்களுடைய இந்த ஐயாவை கூப்பிட்டு நாங்கள் அதனை குறிப்பிடுவோம். මේ ටවුන් එකේ ව්‍යාපාරික මහත්තුරු මන්ත්‍රීතුමාලා නිලධාරීන් ඔක්කොම පාර හරියට හදනවාද කියලා බලා ගන්න ඕනේ. அந்த வகையில் இந்த பிரதேசத்தில் உள்ள வியாபாரிகள் மற்றும் மக்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவரும் இந்த வீதி சரியான முறையில் புனரமைக்கப்படுகின்றதா என்பதனை அவதானித்துக் கொள்ள வேண்டும். ඒ වගේම ඉදිකරන සමාගම ආවත් බලා ගන්න. ඒගොල්ලන්ට ඔය තේ එකක් කලින් දීලා නේද? ආදරෙන් බලා ගන්නට තව හොඳට ආදරෙන්. அந்த வகையில் இங்கு இருப்பவர்களுக்கு அதாவது வீதி புனரமைப்பவர்களுக்கு அன்பான முறையில் தேநீர் முதலியவற்றை பகிர்ந்தளித்து பராமரித்துக் கொள்ள வேண்டும். එන ඔබතුමාලා සෝදනාටම ජය වේවා. அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும். அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம். எனவே இந்த அரசாங்கத்தில் நன்றி மறப்பது நன்றன்று என்ற திருவள்ளுவரின் வாக்கு கிணங்க இன்றைய நிகழ்விலே நன்றியுரை உங்களுக்கு நிகழ்த்த வந்திருக்கின்றேன். ஏனைய வகையில் யாருக்காவது நன்றி கூற தவறப்பட்டிருந்தால் அனைவருக்கும் நன்றிகளை கூறி இந்த இடத்திலே நன்றிகளை மீண்டும் மீண்டும் கூறி ஊரமதே வெற்றியமது என்ற தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையினை நிலை இது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி. இதிலேருந்து அச்சுவேலி போகிற வீதி தான் இன்றைக்கு கௌரவ பிமல் ரத்நாயக் அவர்கள் வந்து சம்பிரதாயபூர்வமாக அடிக்கல் நாட்டி வீடியோ பங்கத்துறார். எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.